ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி டெக். நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பைத்தானில் வந்து எப்படி, அதாவது பைத்தான்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம். இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் பைத்தானை வந்து எப்படி நம்ம பிசியில் இல்லைனா லேப்டாப்பில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் அந்த பைத்தானை டவுன்லோட் பண்ணோம்ல, அதை வந்து ஐடலில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இதான் இன்றைக்கான கிளாஸ். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பைத்தானில் எப்படி ஐடலியில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து என்னோட பிளாக் ஸ்பாட் தான். இது வந்து நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளாக் ஸ்பாட்டை போய்ட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெசன்ஸ் வந்து தியரியாக இருக்கும். அதாவது எப்படின்னா நீங்கள் படித்தும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் வந்து படித்தும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது வரைக்கும் முடிச்சிருப்போம். பைத்தான் ஷெல்லுக்கு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அதான் பண்ண போகிறோம். அதாவது ஐடிஎல்இ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்கேட்டட் டெவலப்மெண்ட் அண்டு லாங்குவேஜ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, அதாவது ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கோசரம், அதாவது ஆல்சோ ரைட் பைத்தான் கோடிங். இதில் வந்து பைத்தான் கோடை வந்து ரைட் பண்ண முடியும். அது ஸ்கிரிப்ட், பைத்தான் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி, இல்லை கோடிங்காக இருந்தாலும் சரி. ஸோ எது வந்தாலும் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பைத்தான் ப்ரொவைட் இன் ஐடல் ஷெல் இஸ் கால்ட் ஏ பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பைத்தானோட ப்ரோக்ராமை வந்து டெவலப் பண்ணலாம். அதாவது டெவலப்னா நீங்களாம் உங்கள் ஓன் கோடு எழுதலாம், இல்லைனா யாராவது கோட் பண்ணியிருப்பாங்களே அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஐடிஎல்இ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பைத்தான் ப்ரொவைட் பண்ணதுனால இது பேர் பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பைத்தான் பேஸ் பண்ணியிருக்கிற ஐடிஎல்இனால சொல்லுவாங்க. இது வந்து ஐடிஎல்இ வந்து பைத்தானுக்கு மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பைத்தானுக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரோக்ராமுக்கும் இருக்குது. HTMLக்கு வந்து நோட் பேட் இருக்குல்ல, நோட் பேட் தான் ஐடிஎல்இ. அதுக்கப்புறம் ஜாவாவுக்கு வந்து ஜாவாவில் இருக்கலாம், நிறையா இருக்கலாம். அதுக்கப்புறம் C++க்கு வந்து டர்போ C++ அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஐடிஎல்இ தான். அதாவது நீங்கள் எதெல்லாம் கோடிங் டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஐடிஎல்இல வரும். இப்போ வந்து நம்ம இதில் பண்ணுறதுனால, பைத்தானில் பண்ணுறதுனால இது பேர் பைத்தான் ஷெல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னொரு நேம் வந்து பைத்தான் ஷெல். இந்த ஐடிஎல்இ வந்து எப்படி நம்ம ஓப்பன் பண்ணணும், அதான் வந்து அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம ஐடிஎல்இ வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும்னா, ஸ்டார்ட்டுக்கு போய்க்கோங்க. ஐடிஎல்இ பைத்தான் 3.10, அதாவது உங்கள் வருஷன் என்ன வருஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோ. போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாக அப்படியே அதில் வந்து ஒரு விண்டோ க்ரியேட் பண்ணலாம். அதை எப்படி சேவ் பண்ணணும், அதில் அப்புறம் சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இருங்க, வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம். இப்போ வந்து அதே மாதிரியே நம்ம வந்து பண்ணலாம். விண்டோஸில் வந்து சர்ச் பார் வந்து கீழே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சர்ச் பாருக்கு போய்க்கோங்க. சர்ச் பாரில் ஐடிஎல்இ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னு. அதை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இ வந்து இங்கே இருக்குல்ல, இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கும். இந்த ஸ்க்ரீன் வந்து ஐடியல் ஷெல்லோட இது, அதாவது நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிற இதுன்னு சொல்லலாம் சிம்பிளாக. நம்ம வந்து சேவ் ஃபைலுக்கு போய்க்கலாம். ஃபைலுக்கு போயிட்டு நியூ விண்டோ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நோட் பேடில் பண்ணுற மாதிரி தான், எல்லாத்துலேயும் நோட் பேட் மாதிரியே தான் இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு நிறைய கான்செப்ட்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஃபைலுக்கு போயிட்டு இப்போ நோட் பேடில் வந்து நீங்கள் நோட் பேட்டை, அதாவது HTML போயிட்டு நீங்கள் HTML எப்படி சேவ் பண்ணுவீங்க, சேவ் பட்டனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்களே அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஃபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ்ன்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. போயிட்டு ஃபைல் நேம் .py அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம், சேவ் பண்ணோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு ஃபைல் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் சேவ் கொடுத்தா எனக்கு வந்து ரீப்ளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அதாவது நம்ம பைத்தான் ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இருங்க ஒரு நிமிஷம் பெருசு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து சரி இதில் தான் கோடிங் டைப் அடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் வந்து நம்ம எப்படி கோடிங் டைப் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து சிம்பிளாக வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கோசரம் யூஸ் ஆகுது. ஸோ அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கோசரம் நம்ம வந்து ஒரு பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு
ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணணும், சி கட் ப்ராக்கெட், அந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அது அப்படியே பிரிண்ட் ஆகும். நான் வந்து சும்மா வேப் மல்டிமீடியா அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன். வேப் மல்டிமீடியா அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னுன்ற ஆப்ஷன் வந்து மேலே இருக்கும். அந்த ஆப்ஷன் போயிட்டு ரன் மாடூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண சொல்லும் ஃபைலை. அதாவது நம்ம வந்து ஏற்கனவே சேவ் பண்ணியிருக்கோம், அந்த ஃபைலில் இப்போ நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம்ல, அதனால வந்து சேவ் பண்ண சொல்லும். ஸோ சேவ் அப்படின்ற இதை வந்து ஓகே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடியல் ஷெல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆச்சுல, அதான் இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, வேப் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் அது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேர்டு ஆட் பண்ணி காட்டுறேன். எக்ஸ்ட்ரா வேர்டு வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சும்மா டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் மாடல் வந்து ரன் கொடுக்குறேன். திரும்பி வந்து சேவ் கேட்குது, சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேப் மல்டிமீடியா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரன் பண்ணது. இப்போ வந்து செகண்டாக நம்ம ஸ்கிரிப்டை மாற்றினோம்ல, மாற்றினது வந்து வேப் மல்டிமீடியா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். அதான் இப்போ வந்து இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நான் பிளாக் ஸ்பாட்டில் வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து வேரியபிள்ஸ் இப்போ வந்து 1.5க்கு வந்தாச்சு. நம்ம அதாவது எக்ஸைஸ் 1.5க்கு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் அண்டு ஐடென்டிஃபையர்னு இருக்கும். லிட்ரல் அண்ட் ஐடென்டிஃபையர் வந்து நம்ம என்னன்னு அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ் மட்டும் பார்க்கலாம். வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இப்போ வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த பாக்ஸ் உள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு பென்ட்ரைவோ ஆர் பென்னோ பென்சிலோ வைக்கிறீங்க, அந்த பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது உள்ளே இருக்கிற இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். வேரியபிள்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூவில் இன்னொரு வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதுதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியபிள் இஸ் ஏ நேம், அது வந்து ஒரு நேம். இப்போ நீங்கள் வந்து அந்த பாக்ஸ் உள்ள அந்த பென் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பாக்ஸுன்றீங்களே அது வந்து ஒரு நேம். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து நேம் லொக்கேஷன் யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா அண்ட் மெமரிஸ். அதாவது எப்படின்னா ஒரு நேமில் ஒரு டேட்டாவையோ இல்லை ஒரு டேட்டா வந்து மெமரி பண்ணி வைக்கிறது, அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது தான் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வேரியபிள்ஸ் வந்து எப்படின்னா ஒன் டைம் தான் வந்து இதுவாகும். அதாவது ரேம் ரோம் அப்படின்னு வந்து ரெண்டு இருக்கும். ரேம் வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ரோம் வந்து நார்மல். ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஆனால் வந்து ஒன்ஸ் யூஸ்க்கு ஒரு தடவை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா வந்து ரேம் நீங்கள் யூஸ் பண்ணது வந்து டெலிட் ஆகிடும்ல, அதே மாதிரி தான் இதுவும் அப்படி தான். ஒரு டைம் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோன்னா அதுக்கடுத்து அது அந்த வேல்யூ வந்து டெலிட் ஆகிடும். ஸோ அதே தான் இது வேரியபிள்ஸ் பண்ணுறது. ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ். இப்போ வந்து வேரியபிள் வந்து எப்படி இருக்கும், என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்னா அசைன் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஏன்ற ஒரு வேல்யூவில் வந்து இருங்க அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். அசைன் பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. இப்போ வந்து எங்கள் எக்ஸாம்பிள் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 23 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஏன்றது வந்து வேரியபிளோட நேம். ஈக்குவல் டு வந்து அசைன் பண்ணுறதுக்கோசரம் ஈக்குவல் டு வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். 23 அப்படின்றது வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ அதான் இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஏ வேரியபிள் நேம். அசைன் பண்ணுறதுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து 23க்கு பதிலாக 10ன்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 23 வரும். 23 வந்து நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கலாம் இருங்க. இப்போ வந்து வேரியபிள்ஸுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது. பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 நிறைய ரூல்ஸ் இருக்குது. அதாவது எப்படின்னா ஸ்பேஸ் விடணும், டேப் ஸ்பேஸ், அதாவது இன்டென்ஷன் எரர், அந்த மாதிரி நிறைய எரர்லாம் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு எரர் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக வந்து வேரியபிள் வந்து செட் பண்ணணும். மாற்றி செட் பண்ணுறோம் நம்மளுக்கு வந்து எரர் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம ரூல்ஸ் படிக்கலாம். வேரியபிளோட ரூல்ஸ் வந்து என்னென்னா, நேம் ஆல்வேஸ் ஸ்டார்டட் நேம்ஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக்கில் வந்து ஸ்டார்ட் ஆகணும் ஆர் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஓகேவா, நம்பர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்லேயோ வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. இது வந்து வேரியபிள் ஷுட் பி நியூமரல்ஸ். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டில் இருக்கலாம், இல்லை நம்பரிங் கேரக்டரில் இருக்கலாம். அதாவது எப்படின்னா ஒரு ஏ வந்து கேப்ஸில் செட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எல்லா வேரியபிள்ஸ் வந்து கேப்ஸில் தான் செட் பண்ணணும். ஸோ
ஸோ A to Z வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்மாலில் வந்து A to Z வரைக்கும் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா எந்த நேம் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஆல்ஃபபெட்டில் இல்லாமல் நம்பராகவே ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கலாம். அதாவது 1 2 3 அந்த மாதிரி நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது 0 to 9 வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது 0லேருந்து 9 வரைக்கும் வந்துடும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மிடில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் தான் வந்து கோடிங் வந்து பேசிக்காக புரிஞ்சிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிக்ளரேஷன். அதாவது வேரியபிள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ன்றது ஃபர்ஸ்ட் நேம். இப்போ வந்து செகண்ட் நேம் வந்து இது வந்து வேரியபிள், ஃபர்ஸ்ட் வேரியபிள், அதை வந்து செகண்ட் நேமாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் கொடுத்து வேரியபிள் ஈக்குவல் டு 23 அப்படின்னு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஒரு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு திரும்பி அண்டர்ஸ்கோர் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு 12 கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்மாலில் வந்துட்டு நம்பர் கொடுத்துட்டு நம்ம இது பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேப்ஸில் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலில் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைப் பண்ணணும். மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா எரர் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து டைப் பண்ணால் அது வந்து ராங் இதெல்லாம் வந்து ராங் டிக்ளரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராங்குன்னு வரும். அதே மாதிரி நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்டில் வச்சிங்கன்னா ராங்குன்னு வரும். ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணால் ராங் வரும். இந்த மாதிரி அதாவது எப்படி ஐஃபன் அப்புறம் ப்ளஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ராங்குன்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எரரை வந்து சொல்லிடுறேன். ராங் பிரிண்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி டைப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் 23 அப்படின்னு சும்மா கொடுத்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சும்மா பிரிண்ட்டுக்கு போய்க்கோங்க. பிரிண்ட்டுக்கு போயிட்டு ப்ராக்கெட் உள்ள ஃபர்ஸ்ட்டு நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரன் கொடுக்குறீங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா எரராக மாறிடும். ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் பண்ணோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் ஒன்று வருதா. ஸோ இதுதான் வந்து வேரியபிள்ஸில் ஸ்பேஸ் அப்படி எதுவுமே கொடுக்கூடாது. இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் போட்டுக்கோங்க. அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்கோர் போட்டிங்கன்னா ஸ்பேஸ்க்கு நீங்கள் வந்து அண்டர்ஸ்கோர் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லையும் வந்து அண்டர்ஸ்கோர் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரன் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 23 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிண்ட் ஆயிருக்கா. ஸோ இதான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு இல்லை. இப்போ வந்து சிம்பிளாக இன்னொரு மெத்தடில் நான் வந்து மாற்றி காட்டுறேன். அதை பாருங்கள். ஃபுல்லாக வந்து erase பண்ணிக்கோங்க. A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 11, C ஈக்குவல் டு 12 அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஏ பிரிண்ட் பண்ணாலும் சரி, பிஏ பிரிண்ட் பண்ணாலும் சரி, சிஏ பிரிண்ட் பண்ணாலும் சரி, எதை வேணாலும் இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஏ வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணும்போது ரன்னுக்கு போய்க்கோங்க. ரன் மாடல் கொடுங்க. ஸோ இப்போ வந்து ஏவை நம்ம பிரிண்ட் பண்ணோமா, ஏவை பிரிண்ட் பண்ணதுனால 10 அப்படின்ற ஒரு வேலையை வந்திருக்கா. அதாவது நம்ம ஏல வந்து 10 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஏ உள்ள நம்ம 10 வச்சிருக்கோம். அந்த பாக்ஸ் உள்ள எப்படி நம்ம ஒரு பெண்ணை வைக்கிறோமோ அதே மாதிரி ஏக்கு பதிலாக 10 வந்து இங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் வேரியபிள்ஸ். அதாவது 10க்கு வந்து நம்ம 10ன்னு ஸ்ட்ரெயிட்டாக பிரிண்ட் பண்ணாமல் ஏவை கொடுத்து அது வந்து ஏ ஒரு நேமாக கொடுத்து அந்த நேம்ல இருந்து 10 வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுவோம். ஸோ அதான் வேரியபிள்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அப்படியே பிரிண்ட் பிரிண்ட் பி கொடுக்குறோமா. இப்போ வந்து ரன் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க.
சரி, ஓகே. சேவ் நம்ம எப்பப்பெல்லாம் ரன் பண்றோமோ அப்பப்பெல்லாம் சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணதுல வந்து ஏவை மட்டும் பிரிண்ட் பண்ணோம். ஸோ 10ன்னு வந்துச்சு. இப்போ வந்து ஏ கூட வந்து பியும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால வந்து 10 அப்புறம் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டபுள் ஸ்டேட்மெண்ட்டாக தான் வந்து நம்ம வேரியபிளை பிரிண்ட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இதை வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸ் உள்ள போய்க்கோங்க. பிரிண்ட் ஆர்குமெண்ட்ஸில் போயிட்டு என்ன பண்ணுங்க, பி அப்படின்னு டைப் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இது வந்து அசெண்டிங்கில் இருக்குது, இது வந்து டிசெண்டிங்கில் இருக்குது. பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போ ஏல வந்து ஏவையும் பிரிண்ட் பண்ணியிருக்கு, பியும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதாவது ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் லைன் வரணும்னா நீங்கள் வந்து கீழே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு பத்து போய் கீழே இருக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக வந்து எப்படி சொல்லணும்னா இப்போ வந்து தனித்தனியாக ஒரு இன்னொரு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட்டில் போயிட்டு இப்போ வந்து சியை பிரிண்ட் பண்ணலாம். சியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சியை பிரிண்ட் பண்ணதுக்கு ஏவும் பியும் வந்து மேலே இருக்கா, சி வந்து கீழே இருக்கா. ஸோ இந்த மாதிரி தான். இப்போ வந்து வேரியபிள்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேரியபிள்ஸ்னால் என்னன்னா ஏன்ற வேல்யூவில் நம்ம 10 வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் வேரியபிள். வேரியபிள் அப்படின்றது வந்து நேம், நீங்கள் அசைன் பண்ண போகிற வேல்யூவோட நேம். அதாவது 10 ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு டபுள் கோட்ஸ் கொடுத்து 10ன்னு பிரிண்ட் பண்ணலாம். அப்படி பிரிண்ட் பண்ணாமல் ஏன்ற வேல்யூ மூலியமா 10 வந்து பிரிண்ட் பண்ணுறோம்ல, ஸோ இது பேர் தான் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம லிட்ரல்னா என்ன, அதுக்கப்புறம் ஐடென்டிஃபையர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பை பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குன்னா இந்த வீடியோ நம்மளோட பைத்தான் கோர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக புரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ பைத்தான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகலாம். அதாவது கம்ப்யூட்டர் குரூப்பாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், எல்லாருக்குமே வந்து பைத்தான் வந்து பேசிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பைத்தான் வந்து கற்று வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும் சிம்பிளாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். 3rd பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ பை பாய்.